பவி கண்டிப்பாக போகணுமா? என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன் ரம்மாடு? அதுக்கு இல்லைடா, அப்புறம் அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒத்தியில் இருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படிம்பா. அதுக்கு தான் கேட்கேன். சொல்லு பவி, போகணுமா என்ன? இப்போ மிதி தான் வாங்க பாப்பா. கூப்பிட்டு போய் ரம்மாடு போயிட்டு அவளுக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும். உடனே கூப்பிட்டான்னா நீ தான் போகணும் சொல்லியாச்சு. அவன் குழந்தைல கூப்பிட, நான் போக மாட்டேன். அப்போ திருப்பி கூப்பிட வர மாட்டியா? அப்போ உடனே வரியா? தெரியல, அங்கே போன பிறகு பார்ப்பேன். ரவி, உனக்கு எப்போ வரணும்னு தோணுச்சுன்னா அப்போ எனக்கு கால் பண்ணுன்னா நான் வந்து கூப்பிட்டு வரேன். சரியா? சரி மச்சான். ரவி திட்டுவான்னு நினச்சிட்டே இருக்காது என்ன? சரியா? உனக்கு இங்கே போர் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போனால் போகணுமா? இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கேன்னா இரு. பகலை வேணா அம்மா அப்பாவை போய் பார்க்கணுன்னா பார்த்து பேசிட்டு வா. சரியா? அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா வரேன்னு? இல்லை மச்சான், நான் அம்மாட்ட எதுவுமே சொல்லலை. அம்மா வான்னு தான் கூப்பிட்டுருக்கேங்க. நான் தான் சரி தர வாரேன்னு சொல்லியிருக்கேன். சரி, எங்கள் வீட்டுக்கு போனா நடந்து போகணும் என்னம்மா? சின்ன கொண்டு விட சொல்லு. சரியா? அப்படின்னா அக்காவை கூப்பிட்டு போ. சரியா? இல்லை மச்சனை கொண்டு விட சொல்லு காலையில். சரியாம்மா? சரிங்க மச்சான். உங்கள் அண்ணன் பேசணும் இல்லையா? நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நான் கால் பண்ணவும் மாட்டேன், நானும் பேச மாட்டேன். சரி, இப்போ உங்கள் வீட்டில் கொண்டு விடணும். நான் வீட்டில் கொண்டு கொடுத்தேன். ஏன் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போ. இருந்தாலும் எட்டிட்டு ஒரு மிதி தர அவனை. வாயை பெரிய மாடு. நீ இப்படியே பேசிட்டு இருக்கணும். மிதிக்கணும் இல்லைன்னு மட்டும் பாரு. எரு மாடு உனக்கு என்ன 7 கிலோமீட்டர் தூரையாக இருக்குது சொல்லு. உனக்கு அங்கேருந்து அங்கே கொண்டு விட முடியல உனக்கு. ஆய் வீடு தானே போகணுங்க. நம்ம வீட்டு போயிட்டு அங்கே போய் கொண்டு விட்டுட்டு வாங்க. அதைத்தானே நானும் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப தூரமாக நம்ம வீட்டில் இருக்கட்டும். அம்மா பார்க்கணுன்னா பேசணுன்னா போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவான். உனக்கு இப்போ என்ன எருவ மாடு? அவன் மாமி வீட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன வருத்தமாக இருக்கு இப்போ? அது இப்போ போக சிறையாக இருக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடினா கூட போகிறதுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ போகிறதுக்கு ஒருமா இருக்கலாம். அப்போ தான் பயந்து போனேன். இப்போ உனக்கு என்ன பயம்? தைரியமாக போகலாம்ல. பிறகு என்னங்க? அப்போ கூட போகும்போது பயமே கிடையாது. இந்த லூஸு மாட்டிடுவாளோ அப்படின்னு தான் பயந்த விட. இப்போ போவதுக்கே சரியாக இருக்குது. முந்தைய மாதிரியாடா பார்க்காவ இப்போ. எவ்வளோ கல்யாணம் பண்ணான்னா மரமன்னு ஒரு பேர் வேறு. இந்த லூஸ் அங்கே போனான்னா என்கிட்ட இதாட்டு வாய் கொடுத்து வம்பளத்துட்டே இருப்பேன். நான் வீட்டுக்கு வரலையா? அம்மா அப்பா பார்த்து பேசலையா? வராட்ட 2 மிதி சரியாக வந்துடும். வாரேன், வந்துட்டு பார்த்து பேசிட்டு வந்தாலும் வந்துடுவேன். சரியா? அங்கே ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு வேண்டாம். நீ போகவே வேண்டாம், பேசாமல் இங்கேயே இரு. நன்றி கொண்டு கூப்பிட்டு வரேன். சரி, கொண்டு விட்டுவா. அப்புறம் அங்கே போய் இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கதை போய். சரியா? வேலைக்கு வரணுங்களா? சரிடா. ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சரியா? பிறகு நாளைக்கு ஃபோன் பண்ணு. நீ மத்தியானம் வந்துடு. வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போ. செக்கப் பண்ணணுமா? உன்னால் மிதிச்சு விடாம இருக்கா? எதுனாலும் எதுக்கு செய்யணுமா பண்ணணுமான்னு கேட்டுட்ருக்க. கூப்பிட்டு போகிறதுக்குள்ள என்ன வருத்தமாக இருக்குல்ல கேட்கேன். காமிச்சிட்டு போயேன். ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயேன். வர வர நீ சரியில்லை. ரொம்ப சோம்பேறி ஆகுதுண்ணா. சரி ஊடு சிறையாக இருக்குடா. இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருக்குண்ணா ஏந்தலை உனக்கு. இல்லை கூட 2 மிதி கூட்டி சரியாக வந்துடும். ஒரே அலைச்சலாக இருக்கலடா. அங்கே போய் இங்கே போய் எப்பா ஃப்ரீயாக இருந்தோம் என்னடா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி. அதுக்கு தான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு. இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டே பின்னாடியே அலைய வேண்டியது இருக்குது. எதுனாலும் இங்கேருந்து அங்கே போக வேண்டியது இருக்குல்லடா. ஓயாமல் சரியாக இருக்கலாம். பேசாமல் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு நம்ம பேசாமல் பழையபடி இங்கேயே இருந்துக்கலாம்டா. 3 நேரம் கரைச்சிடலாமல் மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் போயிட்டு பேசாமல் வரலாம். கூட 2 மீத்திட்டா இவனுக்கெல்லாம். பின்ன என்னடா ஒருத்தர் மத்திய ஒருத்தர் ஊருக்கு போனாங்க. வேலையில் கூட்டிகிட்டு போவையும் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வரையும் ஒரே ஃபங்க்ஷனு. எப்போ அலைச்சலாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸ் காலையில் போனோமா, நைட்டு வந்தோமா, இன்றைக்காச்சும் ஃபங்க்ஷனில் சுற்ற போனோமா, அப்படி ஃப்ரீயாக இருந்துச்சுடா. எப்பா கல்யாணம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு முடிச்சிருக்கலாம். என்ன ஒன்னால தான் இரவு மாடு. நீ பேசாமல் முதல்ல நிறைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கலாம். நீ தான் உன்னால தான் என்னையும் மாட்டி விட்டுட்ட. அப்போ விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். பல் சொல்லி ஏற மாடு பல் சொல்லு. ஓகேக்கலாம். லூஸாக போய் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல. 2 வருஷம் கழிச்சு பண்ணியிருப்பேன்னு சொல்லு. அதை தாண்டா நானும் கேட்டுட்ருக்கேன். அப்படியே இப்போ கல்யாணம் பண்ணேன் 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அதை சொல்லலை பவி. 3 பேரும் மொத்தமாக வரிசையாக கல்யாணம் முடிச்சாச்சு. வரிசையாக ஒரே ஊருக்கு போகணும். ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கன்சீவ் ஆகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குல்ல. கண்டிப்பாக அதுக்காக சொல்ல வரேன். அலைச்சல் ரொம்ப இருக்குல்ல. லீவு நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. நீ சொல்லியிருக்கலாம் மச்சா 2 கல்யாணம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் சரின்னு இருப்பேன்னா. நீ சரின்னு சொல்லியிருப்பேன். நான் பிற பண்ணுவேன்னு சொன்னேன். நீ என்ன சொன்னேன்? இப்போவுமே எனக்கு கூட்டு பண்ணணும்னு சொன்னேன். சொன்னேன் தான். ஆனால் நீ 3 வருஷம் ஊருக்கே வராமல் இருந்தாலும் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ வருஷத்துக்கு ஒரு தடையாட்டு வந்துட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை நீ அப்படியே சொல்லியிருந்துருக்கலாம். நான் சரின்னு இருந்திருப்பேன். ஏன் நந்தினி 3 வருஷம் பேசாமல் தானே இருந்தா? உடனே நான் டெய்லி பேசிட்டு தானே இருக்கேன் வீடியோக்களில். அப்புறம் என்ன?
ஒரு நாள் கால் பண்ணலன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் பேசாமல் தானே இருந்தா. இதில் வேற ஈர்ப்பாளம். இப்போ அவியோட நிப்பாட்டிக்கா சொல்லியாச்சு, நீ இங்கே உசுப்பேற்றி விட்ற வேலை பார்க்காத, புரியுதா? உண்மையை தானே ஏறும மாட்டே சொன்னேன். சொன்ன உடனே எப்படி கேள்வி கேட்கான்? அப்போ அவன் 3 வருஷம் பாவம் தான்டா. 3 வருஷம் சேர்த்த 3 மாதத்தில் பாடப்படுத்திட்டல, பிறகு என்ன கூடயே இருந்து இனி சாவடிக்க. 3 வருஷம் எவ்வளோ ஜாலியாக இருந்தது தெரியுமாடா. வான் ஜாலி தானே, எங்களுக்கு நல்லா தெரியுமில. இதுக்கு அது பரவாயில்லடா. எருவு மாடு தேவலாம் வாய விட்டுட்ருக்காது சொல்லியாச்சு. இன்னும் இன்னும் என்ன பாடுபடுத்துற, நீ பார்த்துட்டு தானே இருக்க, கொஞ்சம் பாடப்படுத்துறான். கூட வச்சுருந்தாலாட்டு ஒழுங்காக இருப்பா, சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்துட்டு கூட கூட்டு கொண்டு வச்சா அப்போதும் இன்னும் டார்ச்சர் தான் பண்ணுறல ஒளிய, சந்தோஷத்துக்குன்னா வழி இல்லை. உனக்கு இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணும் மாடு? நீ உசு பெத்தாத, பேசாமல் இரு, அடி வாங்கிறத. பாவி நீயும் போயிட்டேன், நந்தினியும் போயிட்டு நான் ஒத்தியில் இருக்கணும்ல. எப்படி தான் வேலை பார்க்க தம்பி வச்சுக்கிட்டு? வேணாம் உசாராயிக்க சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஆரம்பம் இவன் தான்டா. தோற நீ பண்ணுற வேலை தான்டா. நான் என்ன பண்ணேன்? எது சொன்னால் மட்டும் சண்டைக்கு வரியல என் தங்கச்சிக்கிட்டு பேசுங்களேன். பாவி நீ இப்போ ஊருக்கு போயிட்டு எத்தனை நாள் வரும் பாவி? தெரியல, எங்கே போன பிறகு தான் தெரியும். நான் போயிட்டு எப்படி 10 நாள் வந்துடுவேன்க்கா. வேறு எனக்கு சத்தம் வருவாங்க. நான் மட்டுமாங்க ஒத்தியில் இருக்கணும் வீட்டில். நானும் போயிட்டு 10 நாளில் பவி நானும் ஒன்றா வரோங்க. ஜாலி முடிஞ்ச வேணும். ஏன் என்னாச்சு, உனக்கு ஒழுங்காக இருக்க முடியல? எங்க தம்பியும் வச்சுக்கிட்டு எப்படி வேலை செய்வேன்? அவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல வேலை செய்யும்போது. தனியாக விட்டுட்டு வேலை பார்க்க முடியுமா? பவி இருந்தால் கூட பவி பார்த்துக்கிடுவா. அதனால நீனு ஊருக்கு போகிறங்கியோ? தம்பியே வச்சுக்கிட்டு எப்படிங்க சமையல் வேலை பார்க்க முடியும்? அதில் நாங்கள் போகிறதுக்குள்ளே சமையல் வேலை பார்த்துருவோம்ல. இப்போ நாங்கள் 3 இருக்கோம்ல, தம்பி பார்த்துக்குறோம். அவன் தூங்க தான் செய்வான். அதாவது தம்பியை மத்தியானம் தூங்கும்போது சாப்பாடு பண்ணிட்டு அப்புறம் என்ன என்னாச்சு சாமியா? நீ ஊருக்கு போறியா? போயிட்டு போய் நீನು வரீங்களா? ஊருக்கு போகணுன்னு தோணுதா? உனக்கே தெரியல மச்சான், தம்பி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இதுக்கு தான் பவிச்சு ஒன்று நீங்கள் இருந்து நந்தினி இப்போ வேலைக்கு போக வேண்டியதுக்காக ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சாமி சொல்கிற மாதிரி தம்பியை பார்க்கறதுக்கு வேணும்ல ஒரு ஆள். அப்புறம் அவள் ஒத்திட்டு எப்படி பண்ணுவான்? இப்போ அப்பா அம்மா வந்தவள் அப்பமே என்னை அனுப்பி வச்சுருக்கலாம். இவட போயிட்டு எனக்கு வந்துருப்பானாடா. எனக்கு என்ன தெரியும் இப்படி அவனு இவன் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு. நான் சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது சாமியா. அப்படியே இருந்தாலும் நைட்டு நான் வந்துடுவேன்ல தம்பி, நான் பார்த்துக்கிறேன் போதுமா? நான் வந்த பிறகு நீ சமையல் பண்ணிவிட மாட்டியா? மத்தியானம் தூங்கும்போது மற்ற வேலையை மட்டும் பாரு. காலைல நாங்கள் போகிறதுக்குள்ளே சமையல் பண்ணிடுவோம் போதுமா? நானும் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேங்க. நான் எல்லோரும் மொத்தமாக தான் போவியா? இல்லை கேட்கேன். இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? அப்போ போயிட்டு வரணும்னு தோணலையா உங்களுக்கு? நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கமே உங்களுக்கு கண்ணு தெரியலையா? வேலைக்கும் போயிட்டு வரணும், நாங்களே வந்து சமையலும் பண்ணிக்கணும், ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிக்கணும், அப்படி தானே? இப்போ எது கல்யாணம் பண்ணவங்கள சொல்லியாச்சு பார்த்துக்கிறேன்ட்டு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்க முடியல என்ன? சரி, நந்தினி வேலைக்கு போகணும் போகிறா, பவி ஆசைப்படுதா. இப்படி இருக்கும்போது அவள் ஆசையை நிறைவேற்ற ஆகணும். சரி இவ்வளோ நாள் போகலாவா, போயிட்டு வரட்டுமே. இப்போ உனக்கு என்னங்க, உனக்கு இங்கே இருக்க முடியலையா? சமையல் பண்ணி தரணும்லாம் என்ன கிடையாது. என்ன கிளம்பு, போய்ட்டு உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கா. நாங்கள் எப்படியும் இருந்துக்கிறோம், சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி. கிளம்பு. கொஞ்சம் இடம் கொடுத்தா எல்லோரும் ஒரே ஆட்டமாக தான் ஆடுது. என்ன போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும், உங்களை ஒரு ஆள் கூப்பிட போகணும், ஒரு ஆள் கூப்பிட வரணும். என்ன நினச்சிட்ருக்கின்னு தெரில. வேலைக்கு போகிறப்பல 3 பேர் நம்ம ஓயாமல் அங்கே இங்கே சும்மா அலைய வைக்கமே, அவங்களுக்கு சாப்பெல்லாம் பண்ணி கொடுக்கணுமே, வேலை செய்யணுமே, அந்த இடம் நினப்பெல்லாம் இல்லை. ஒரே ஊருக்கு போகணுன்னு நினச்ச உடனே அப்படியே வரணும், இல்லை உங்களை கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு வரணும். பாடா இவங்களையும் கூட்டி கொண்டு விடுறாங்க. போயிட்டு கூப்பிட வரலாம் சொல்லிடாத, சொல்லியாச்சு. அங்கேயே ஈரு உங்கள் அம்மைக்கு. எனக்கு இன்றைக்கி தோணுச்சுன்னா வந்து கூப்பிட்டு வரேன், இல்லைன்னா அங்கேயே ஈரு. எனக்கு ஏன் நான் மைனி சத்தம் போடுதேன்? பாவம்லாம் மைனி சொல்கிறது சரிதானே. தம்பி ரொம்ப சேட்டை பண்ணுறான்ல, அவனை ஒரு ஆள் பார்க்கணும். அவனை கிச்சனில் வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்ப்பவன்? அதான் சொல்லியாச்சுடா, காலையில் அவன் தூங்கிட்டு இருப்பான், முடிச்சாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். வேலைக்கு போகிறதுக்குள்ளே சமையல் பண்ணியிருக்க மாட்டாளா? அப்புறம் என்ன, அதை வந்து சாப்பிட்டுக்கிட வேண்டியது தானே. சாயந்தரம் நாங்கள் வந்தப்பறம் சமையல் பண்ணுன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன செய்யணும்? இருந்தாலும் ஒத்தியில் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு இப்படி தான் பேசுவேன் நீ. தேவையில்லாமல் ஏகிட அவட கோவப்படுறேன். சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குது? ஒத்தியில் இருக்க போய் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும் அப்பா தம்பி வச்சுட்டு, அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? நான் இதான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்யணும் அவளுக்கு? பவி மாசமாக இருக்கா, சரி அந்த பிள்ளை இவ்வளோ நாள் போவே இல்லை, அதுவும் அவன் சத்தம் மட்டும் இவ்வளோ நாள் இருந்துட்டு ஆசைப்படுதால போயிட்டு வரட்டுமே. இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லு? வேலை செய்யுதுக்குன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டு கொண்டு வச்சா சரி ஒரு வேலை செஞ்சு தருவான்னு பார்த்தா மறுபடியும் இவ போய் ஊரில் சொகுசாக இருப்பான். வேலைக்கா எங்கேயும் போச்சுடுது, வீட்டிலேருந்து சமையல் தானே பண்ண போகிறாவ. அதுவும் அவளுக்கு கஷ்டமாக இருக்குமா?
அது இப்போ சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன செய்யணும்? சரி வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், 2 பேரும் போயிட்டு ஒன்றா வரட்டும். சாமி அழாதம்மா, போயிட்டு வா. பைத்தியம் மடி பக்கத்தில் உட்காந்துட்ருக்கு, அழுதுட்ருக்கல, பேச விட்ட. மைனி அழாதீங்க மைனி, நீங்கள் வாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரோம். நீங்களும் பவி ரிட்டன் ஒன்றா வாங்க. அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த மாமா சொல்லிட்டலாம், மாமா அண்ணாட்ட பேசிக்குவோம். சரியா, நம்ம நாளைக்கு போவோம். அக்கா அழாதீங்கக்கா, மச்சான் சொல்லிக்கலாம். வாங்க, நம்ம 2 ரிட்டர்ன் ஒன்றா வந்துடுவோம்னா ஒரு வாரம் இருந்துட்டு வந்துடும். உனக்கு இப்போ அறதான் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஏக்கு போகிறா? முதல்ல உங்கள் 2 இடத்துக்கு தாண்டா கொடுக்கணும். இல்லை வந்து அங்கே சின்ன கட்டாலும் செய்யணும் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கல. அப்புறம் அதுவும் பிள்ளைகள் தானே, அவருக்கு ஆசை இருக்காது 2 இடத்துக்கும். அந்த தங்கச்சிக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுமே இந்த நிலையில் நிற்கா. அந்த பிள்ளைகளுக்கு எங்கடா நீங்கள் சொன்னதை செய்தியே? எதுனாலும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த 2 பிள்ளைகளும். மனம் உனக்கு இந்த வாய் தேவையில்லை இப்போ, புரியுதா? இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. அதுக்கு நீ இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க. நீ பின்ன என்னடா, எல்லோரும் போகிறாள்வ, அப்போ இங்கே யார் இருந்து நமக்கு சமையல் பண்ணி தருவா சொல்லு? நீ அதை விட்டுட்டு சும்மாவே அங்கே இருக்க போகிறாங்க. இல்லை ஒரு ஆள் கூப்பிட போனோம், ஒரு ஆள் திருப்பி கூப்பிட வரணும், வேலை மனக்கிட்ட அழைச்சிடுது. அக்கா அழாதீங்கக்கா, வாங்க நம்ம நாளைக்கு ஊர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ அழை பிடிச்சிக்கிட்டாரு. எத்த சொன்னாலும் உடனே அழுதுறணும். சாமியா அழாதம்மா, சாமியா அழாதம்மா, விடு. நாளைக்கு பவி கூட கிளம்பி நான் கூட்டி கொண்டு விட்டு வரேன். என்ன உங்கள் வீட்டில் வேணால் கொண்டு விட்டு வரேன். சரியா, ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வா. என்ன போ, தீட்டு போ, தூங்க வை. பேசாமல் இருமணும், ஏச்சும் வீட்டு போயிடாத. அவப்பாட்டுக்கு இருந்துட்டு போகிறா. அவன் தூங்கல, உட்காந்துட்டு தானே இருக்கான். வேலை அப்புறம் ஒரு விஷயம்டா, என்ன சொல்லு. அப்புறம் நீ சாயந்தரம் போய் காலேஜ் போயிட்டு வரணும், புரியுதா? சுனில், உன் தங்கச்சி, அப்புறம் மகேஷ் முன்னாடி கூப்பிட்டு வரணும். என்ன ஆனால் அவ்வளோக்கிட்ட சொல்லாமல் போகணும், புரியுதா? சாயந்தரம் காலையில் போய் சொல்லிகிட்டு இருக்காத, சாயந்தரம் நான் கூட வரேன்னு. காலையில் சொல்லலாம், அப்புறம் சாயந்தரம் பஸ்ஸுக்கு வர மாட்டார்ல. எருவு மாடு சொல்லாண்டாம். நீ காலேஜ் முடியதுக்கு முன்னாடி போயிரு. என்னாச்சுடா திடீர்னு? காரணமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதான் என்ன காரணம் சொல்லு. பக்கத்தில் ஒரு பத்திரக்காளி வச்சுருக்கோம்ல, அப்புறம் ஆடிடுவா கிடந்து. ஏய் நான் நினச்சிட்டு பேசுவேன். கேட்குங்க, நான் தான் கொஷின் கேட்டிருக்கேன், உங்கள்கிட்ட ஆன்சர் தான் கேட்டேன், புரியுதா? உனக்கு கொஷின் கேட்க சொல்ல. கேட்டது என் தங்கச்சை பற்றி, என்ன ஏதுன்னு கேட்காம நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கேட்டால் பதில் சொல்லிட்டி வர வாங்கிறத, பதில் சொல்லு. பேச மாட்டியா? பேசுவேன், பேச மாட்டேன். அடிச்சு விடுவேன் பார்த்துக்கா. ஒழுங்கான பதில் சொல்லிட்டு. தெரியாமே கேட்டுட்ருக்கேன், தெரியும்ல நான் அதை பேச மாட்டேன். பிறகு என்ன பேசினா தான் உங்களுக்கு கோவம் வந்துடுது. அதை யாரையும் பேசக்கூடாது, இங்கே நான் பேச மாட்டேன். முன்னாடி பேசணும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கண்ணை கொடுத்துருவேன் சொல்லி வச்சு. சரி இப்போ எதுக்கு சொல்லுங்கள், அவ்வளோ ஏன் கேட்கிய? அது உனக்கு தேவையில்லை, உன் வேலையை நிற்பார். அப்போ மட்டும் ஏன் கேட்கிய என்கிட்ட, பேசுறியா பேச மாட்டியான்னு? பவி, சோமியா, நீங்கள் 2 பேரும் உங்கள் தங்கச்சிட்டு பேசுவீங்களா? இல்லை மச்சான், இப்போ பேசுறது இல்லை. ஆமாம், இப்போ சரியாக பேசுறது இல்லையா மச்சானா? மகேஷ்ட்டு பேசுவீங்களா டெய்லி? மகேஷ்ட பேசுவோம், நான் டெய்லி இல்லை, 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுவேன். சரி, மகேஷ் எதுவும் சொல்லுவாளா காலேஜில் நடந்ததெல்லாம் பற்றி? ஏன் மச்சான் அப்படி கேட்குங்க? சும்மா பேசுவா, சொல்லுவா, ஆனால் எதை பற்றி கேட்குங்க நீங்கள்? இல்லை ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி எதுவும் பற்றி பேசுவாங்களா அப்படின்னு கேட்க. இல்லை, கிளாஸில் நடக்கிறது காமெடி, அப்படி ஏதாச்சும் பசங்க கேர்ள்ஸ் கிண்டல் பண்ணது மேம்கிட்ட அதெல்லாம் அப்படி சொல்லுவாள். அதெல்லாம் அப்படி கேட்டு சிரிச்சிட்ருப்பேன். சரி, பெரிய விஷயத்தோடு உங்கள்கிட்ட சொன்னோம்ல 2 பேரும் பேசுங்கன்னு, நீங்கள் எதுவும் பேசுனீங்களாம்மா? அதை பற்றி எதுவும் கேட்பீங்களா? எதுவும் கேட்பேன் மகேஷ்ட, ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு ஏதாச்சும் கேட்போம் கிண்டலாம். ஆனால் அவள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லுவாளா? மகேஷை பற்றி மட்டும் தான் கேட்டீங்களா? அதுக்கு அவள் என்ன சொன்னா? தேனை பற்றி எதுவும் கேட்கலையா? இவங்க மருமகளை பற்றி அக்கறையா இல்லை குழந்தை மேலே உள்ள அக்கறையில் விசாரிக்கலாம்? என்ன விஷயம்? வாயை மூடிடும், அப்புறம் ஆண்டி வாங்கிட்டு ஓடிடுறது. சொல்லுங்க மாமா, இப்போ என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். வாண்ட சொல்லிவிட்டு எப்படி வேண்டாம் வாயை கலர்றதை வாங்கி கட்டிடுறாரு. பேசாமல் இருடி. சரிம்மா, டெய்லி பேசுங்க. என்ன இவள் தங்கச்சிட்டு ஃபோன் பண்ணி பேசுங்க, ஃப்ரீயாக இருங்க. சரியா, காலேஜில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியாம்மா, எப்படி போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க. என்னம்மா என்னடா ஆச்சு, சொல்லி தொலை. என்ன விஷயம், என்ன நடக்கு? நம்மளை ஊருக்கு போயிட்டு விட்டுட்டு காலேஜ் போயிட்டு வந்து வா, இங்கே வந்ததுக்கப்புறம் பேசிக்கிறேன், சொல்கிறேன். சரி விடு, நீ ஊர் போயிட்டு வா, பேசிக்கிறேன். சரி சரி மாமா, கூட்டிகிட்டு தான் போக மாட்டேங்கிங்க மாமா. நான் வேலைக்கு போகிற அன்னைக்கு காலைல வந்துடுவீங்களா? கடவுளே, நல்ல வேலை, எக்ஸாம் பாஸ் பண்ணேன், வேலைக்கும் ஊருக்கு போகிறப்பா. இப்போ தொழிலேருந்து நல்லா நிம்மதியாக இருக்கலாம்டா. இனிமேல் தான் டெய்லி நிம்மதியாக தூங்கலாம்டா. வேலைக்கு போகிற இடத்துல நம்மளை பார்த்தா பயப்படுதாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ பார்த்து பயப்பட வேண்டியது இருக்குது. பயப்படு, நல்லா பயப்படு. உங்கள்கிட்ட கேட்டதுக்கு பதில் வரல மாமா, சொல்லுங்கள் வருவீங்களா?
எனக்கு செவிடாடி செவிடு மிஷின் வாங்கி தட்டா அப்போ என்ன சொன்னேன், எனக்கு லீவு கிடைக்கும்போது வாரம் தானே சொன்னேன். அது ஒரு வாரம் இருக்கலாம் மாமா, ஒரு நாள் வரலாம்ல. வரலண்ணா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டே சொல்லிட்டேன். ஏன் ஒரு வாரம் கழிச்சு நான் வரலன்னு பேசாமல் இருப்பான், நான் வரமாட்டேன் தான் சொல்கிறேன்னே, இப்போவுமே பேசாமல் இருக்கிறேன். அப்படியா? பேச வேண்டாமா? பேசாமல் இருக்கிறேன் ஒரு வாரமும். ஒரு வாரத்துக்கு நான் சொல்லலை. நான் வேலைக்கு போகிற அன்றைக்கி நீங்கள் வரலன்னா அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன். வயிற்று மாதிரி பேசுறது, வர முடிஞ்சால் வரமாட்டேண்ணா சொல்லு பார்க்க சரியா. அன்றைக்கி வரலாட்டாலும் பிறகு வாரேன் சரியா, கண்டிப்பாக வருவேன். நீ வேலை பார்க்குறத எடுத்தால் நான் ஒரு நாள் வந்து பார்க்கணும்ல, வருவேன்னு. நான் சொன்னது இது அவ்வளோதான். சரி மேடம், நாளைக்கு ஊருக்கு போகிறேங்கீங்களா? தூங்குவோமாம்மா மேடம்? என்ன சமயம் அனுப்பிக்கே எப்படி விளையாட்டு சொல்லலை, போனாலும் நல்லா போயிட்டு வீட்டே இருந்துக்க வேண்டியதான் சொல்லியாச்சு. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுதா மேடம்? 10 நாள் தான் நான் சமாளிச்சுக்கலாம் வீட்டுக்கு. என்ன நீ சமையல் பண்ணிடுவியா? இல்லை அவன் சமையல் பண்ணிடுவானா? இல்லை எனக்கு தான் தெரியுமா? சமாளிச்சுக்கலாங்க எப்படி? சரி ஹோட்டலில் வாங்கிக்கிறோம், இப்போ என்ன செய்ய, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு இருக்கேன் வீடு. போகிறதா இருந்தால் போட்டுண்டா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் போனால் நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, அவள் வீட்டு பேருன்னு சொல்லியாச்சு. அவள் வீடு எதுடா? அவள் அம்மா வீட்டு போய் சொல்லி வீடுடா, போயிட்டு வரட்டும் வீடு. நான் சொன்னதான் முடிவு தர, அவ்வளோதான். இனிமேல் அவள் முடிவு, நீ எதுவும் சொல்லாத. மிஸ்ஸஸ் துரை பக்கத்தில் தான் இருக்கேன், அப்புறம் என்ன? சரி நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்க, எத்தனை வரட்டா? கேட்கல, திருப்பி சொல்லுங்கள். ஊருக்கு போகிறலாடி, நாளைக்கு மதியானம் வரட்டா? மத்தியானம் இருக்கு. இங்கே ஏக்கு வருவாங்க சாப்பிடுதான். ஏன் நாளைக்கு கம்பெனியில் சாப்பாடு இல்லையா? இங்கே இருக்கு, இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே உடனே பார்த்துட்டு போகலாம் தான். இங்கே தானே இருக்கேன், பிறகு என்ன பார்க்க போகிறீங்களா? நீ என்ன கேட்கன்னு புரியுதா புரியலையா? என்ன கேட்குங்க? கேட்டால் தானே பதில் சொல்கிறேன். ஊருக்கு வரலாடி, நான் நம்ம என்றைக்கு ஊருக்கு வரேன்னு தெரில, டைம் கிடைக்குன்னு தெரில. அது வரைக்கும் போகும்போது சந்தோஷமாக வச்சுட்டு போகணுன்னு நினப்பில்லையா? ஏன் உங்களுக்கு என்ன சந்தோஷம் குறை? சரி வீட்டு நான் வரல போங்க, இப்போ வச்சுட்டு வரவா வேண்டாமா? டெய்லி எங்கே படுத்துங்க? அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், மத்தியானம் வரட்டாங்க வேண்டாங்க, அதான் கேட்க. அப்போ இப்போ வந்தால் மட்டும் திட்ட மாட்டியா? நான் எப்போ உங்களை திட்டினேன்? திட்டலப்பா, இப்போ வேண்டாம் நல்லா மத்தியானம் வராண்டான்னு அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன இவ்வளோ ஒன்று விட்டுட்டு இருந்துட்டு வரலாம்ல? புரிஞ்சிக்க மாட்டியா? லீவ் ஏன் போட முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கேன், இப்போ என்ன? அப்போ பேசாமல் இருங்க. சரி அப்போ போ, போய் தூங்க, நான் சூப்பராக படுத்துக்கிறேன். ஏன் இருக்கா? ஃபஸ்ட் நான் பாம்பாய் வரமாட்டேன்னு சொல்லும்போது கெஞ்சிட்டு இருந்தது. உங்களுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு, கெஞ்சி விட்றது. ஆளப்பா இருப்போம். இந்த சீன் போடாதீங்க, வாங்க பேசாமல். ஓகே, ஐ லவ் யூ மா. இந்த ஐஸ் எதுக்கு? லவ் யூ ஸோ மச். நீ செல்ல பண்ணாட்டி என்னம்மா? இங்கே இல்லையே. அப்போ யார் நீங்கள்? நானா மிஸ்ஸஸ் திரையோட ஸ்வீட் ஹார்ட். ஓ அப்படியா நீங்கள்? அப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட தான் ஆட்டிப்பேன், புரியுதா? கொஞ்சம் வச்சுட்டு போங்க. ஏக்கு மாமா? அப்புறம் இங்கே வந்தால் இருக்க உனக்கு வேணும்ல, அதுக்கு தான். அப்புறம் அந்நேரம் வரும்போது தூக்கிட்டே வருவியா? இங்கே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா, உனக்கு வேறு ட்ரெஸ் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி போட்டு விடுவேன். இங்கே இருக்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு புதுசாக வாங்கி தருவீங்களாம்? சொன்னால் அப்படியே கேட்கணும், புரியுதா? ஊருக்கு வரல, நீ ஒத்தியில் இருக்கணும்னா. ஒத்திலையா இருக்கே, அண்ணன் 2 இருக்காவல்ல, பவியும் மைனி வந்துடுவாங்கல்லாம். கிண்டல் பண்ணாதடி, நீ இல்லாமல் ரூமில் நானே கண்டிப்பாக போகணுமா ஊருக்கு? என் கூட போயிட்டு வந்துடுவேன்னா பரவாயில்ல, அங்கேயும் வேலை பார்க்க போகிறாங்க, கஷ்டமாக இருக்குன்றீங்க. நான் வேலையை விட்டுட்டு வரட்டா? அங்கே வந்து இருக்கட்டா? மாமா பார்த்துக்குவியா? பார்த்துக்கிறேன், ஆனால் வேலையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது, இங்கே இருங்க, புரியுதா? என் மாமாவுக்கு அழகே அதுதான், புரியுதா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. நான் வர்றேன் மாமா லீவுக்கு, சரியா? சாட்டர்டே சண்டே வரட்டா? சரி, மாதத்தில் ஒரு டைம் மட்டும் வந்துட்டு போகணுன்னா. சரி மாமா, டென்ஷனாக வரீங்க, வரேன். சரி ரூமுக்கு போமாம்மா, நாங்கள் போய் பேசுவோம். சரி வாங்க. சரி டேய், போய் படுக்க போங்க எல்லாரும்.
படுக்க போகிறேன். சரி போ போயேன்டா. என்ன சொல்லு உனக்கு? போனதில் ஓட்டுவா பேச. ம்